காலை என நிறைந்தவனே நெருப்பாகி பகைவரின் குகை எரித்தவனே ஓயாமல் உழைத்திடும் அலையாகும் கடலே தமிழீழம் தன்னை நோக்கி விரைந்திட்ட படையே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன் தலைவன் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் காலமெல்லாம் கை தந்த ஒளி வீச்சு கரிகாலன் தமிழரின் உயிர் மூச்சு காலமெல்லாம் கை தந்த ஒளி வீச்சு எங்கள் கரிகாலன் தமிழரின் உயிர் மூச்சு ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாரங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் கண்ணன தமிழரை காக்கும் காப்பரனே கண்ணி தமிழர்க்கு வாய்த்த கதிரவனே கண்ணன தமிழரை காக்கும் காப்பரனே கண்ணி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே கோடை காலத்தில் குளிர்விக்கும் நிலவே கொட்டும் மழை நாளில் குடையான அழகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாரங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன் தலைவன் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் எங்கள் உரிமை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் நாம் தமிழர் மீட்டெடுப்போம் வேல்ராஜ் அப்படியே தள்ளி பின்னாடி தள்ள சொல்ல பின்னாடி பட்டா இருக்கு அண்ணன் குடிக்க போறாரு. Thank you.
கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு. மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம். நாம் தமிழர் மீட்டெடுப்போம். சீமான் தம்பிகள் மீட்டெடுப்போம். பிரபாகரன் பிள்ளைகள் மீட்டெடுப்போம். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை. மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நாம் தமிழர் மீட்டெடுப்போம். எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம். பாட்டன் பூட்டன் காலம் தொட்டு, பாட்டன் பூட்டன் காலம் தொட்டு பானை மரம் எங்கள் சொத்து, பானை மரம் எங்கள் சொத்து. கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை. மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம். பணம்பால் தென்னம்பால் தமிழர்களின் தேசிய பானம். பணம்பால் தென்னம்பால் தமிழர்களின் தேசிய பானம். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம். நாம் தமிழர் மீட்டெடுப்போம். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம். சீமான் தம்பிகள் மீட்டெடுப்போம். பிரபாகரன் பிள்ளைகள் மீட்டெடுப்போம். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை. ஒரு பனை ஏறிக்கு ஒரு அரசியல் தலைவர் பனை ஏறி கல் இறக்கி கொடுக்காரு. அது எவ்வளவு பெரிய சாதனை, உலக சாதனைடா. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல். கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு என்ற உன்னத முழக்கத்துடன் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள். ஆதியில வேட்டையாடினேன், காடுகள்ல வேட்டையாடி விலங்குகளை தின்னேன். அப்போது நான் வேடுவன், வேட்டக்காரன், வேடன். குன்றில் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே. நம்ம எல்லாரும் குறப்பைய மக்கதாங்கிறத மறந்துடாத. ஆதி தாய்க்குடி குறவன். அடுத்து கீழே வந்தேன். வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லைப்பூ இருந்தது சின்ன சின்னதா. அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான். மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததுனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல. அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது. அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன், என்னுடைய இறைவன் முருகன். குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன். இன் குன்றதால் அவன் குன்றவன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டவன். அவன் மலைகளில் ஏறி 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 முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான். இப்ப நாங்கெல்லாம் ஏறி ஜிம்முக்கு போய் என் பாட்டன் அங்கேயும் ஏறி முறுக்கேறி நின்னான். அதனால முருக்கன் 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 முருகன் முருகன் ஆயிடுச்சு. முருகன் என்றாலே அழகு. அதனால கொஞ்சிக்கணும். கீழே இறங்கி வந்து ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன். அங்கேயே 1-2 கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவன் நான் தான். சந்தேகம் இருக்கா? என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் என் நண்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப என் நண்ப இல்ல. முதல்ல எழுத்து வரதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் தான். அந்த நிலத்தில் வாழ்ந்தவன், ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன். அந்த நிலத்தில் தான் தலைவன் தலைவி உருவானால். அந்த தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தான். அவன் கோன், அவன் அரசன். அது தெரியாம நாங்க இன்னும் யாதவன் போட்டுக்கிட்டு இருக்கோம். கோனார் நான், அரசன் நான், கோன். 2வது தாய்க்குடி. கீழே இறங்கின நிலமும் இந்த மாதிரி வயல் சார்ந்த இடமும். அங்க வந்த மருத மரம் அதிகமா இருந்தது. அதனால அந்த நிலத்துக்கு பேர் மருதத்திணைன்னு வச்சான். அங்கதான் வேளாண்மை செய்து வாழ தொடங்கணும். இதனால உங்களுக்கு விளங்க, நாங்க ஒண்ணு புதுசா இல்ல. அன்றிலிருந்து
அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்குது. இந்த பனை, இந்த ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசா நான் செய்யறேன்னு. திராவிட இந்த திருட இருக்கிற வரை கல்லு மதுவாதான் இருக்கும், டாஸ்மார்க் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்கணும்.